ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஓய்வு நாள் ஆராதனை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த யூடியூப் மூலமா இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போது நம்ம இருக்கிற இடத்திலே கண்களை மூடி இந்த 31ஆம் நாளை காணும்படியாய் கர்த்தர் பாராட்ட இந்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. கடந்த மாதம் எல்லாம் கண்ணின் மணி போல நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி இந்த மாதத்தை முடிக்கத்தக்க தருணத்துல இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளை கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஊரடங்கு நாட்களில் கூட கர்த்தர் நம்ம எல்லா காரியங்களும் இழந்து இருக்கும் பொழுது அவன் நம்மோடு இருந்து நம்ம எல்லா தேவைகளையும் சந்தித்து மட்டும் வழி நடத்தி வந்த தேவனை எல்லாம் மகிமைப்படுத்துவோம். நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மளை மறவாமல் பாதுகாத்த தேவன் அவர். இந்த வேளையிலே கூட ஏராளமான நன்மைகள் அவர் நமக்கு செய்திருக்கு. இதோ ஒரு புதிய மாதத்துக்குள் கடந்து செல்ல போகிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே கூட இந்த ஓய்வு நாள் எல்லா தேவனுடைய சமூகத்தை ஆண்டவரே அடுத்த மாதங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சமூகத்தில் கேட்போமா. இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தந்தபடியாலும் கர்த்தர் நம்மளை எல்லா தீமைக்கு விலைக்கு பாதுகாத்து கொண்டபடியால் அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு அந்த தேவனுடைய எல்லாம் மகிமைப்படுத்துவோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்த தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்தவரை மகிமைப்படுத்துவோம். ஓ உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, இந்த ஆராதனை மூலமா எங்களோடு இடைப்பட போறதுக்காய் உமக்கு நன்றி. இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருக்குள்ளே ஆண்டவரே, அப்பா உங்களுடைய ஆவியானவரே ஆண்டவரே, அப்பா பிதாவே அசைவாட போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வில் செய்த நன்மை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தை முடிக்கும்படியான கிருபையை தந்திரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி நன்றி. ஓரி பலஷதலரபா ஓரி பலரந்து பூஷதலரபா கரதனரபா. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் வாழ்வில் நீ செய்த எல்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீ செய்த எல்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. உம்மை மறவேண்டாம், உம்மை மறவேண்டாம் என் இயேசையா. உம்மை மறவேண்டாம். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் இயேசையா. உம்மை மறவேண்டாம். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் இயேசையா. உம்மை மறவேண்டாம். என் இயேசையா. உம்மை மறவேண்டாம். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. கண்மலையும் மீட்பரும் நீதானையா. கண்மலையும் மீட்பரும் நீதானையா. உம்மை மறவேண்டாம், உம்மை மறவேண்டாம் என் இயேசையா. உம்மை மறவேண்டாம். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் இயேசையா. உம்மை மறவேண்டாம். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் இயேசையா. உம்மை மறவேண்டாம். என் இயேசையா. உம்மை மறவேண்டாம். என் இயேசையா. உம்மை மறவேண்டாம். என் இயேசையா. உம்மை மறவேண்டாம். தேவச்சனம் இந்த நாளிலே கர்த்தர் நம்மளை மறவாமல் ஆபத்து கால அரணான கோட்டையாயிருந்து
நமக்கு கண்மலை மீட்புறமாய் இருந்த அந்த தேவனை எல்லாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனால் நிறைந்திருக்கும்படியாய், நம்முடைய சிந்தனைகள் தேவன் மேல் இருக்கும்படியாய், வேற எந்த சிந்தனை நமக்குள்ள வேண்டுவதில்லை. அதனால இந்த ஓய்வு நாளில் கலந்து கொண்டிருக்க இந்த யூடியூப் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய அபிஷேகத்தை நிரப்பப்படும்படியாகவும், அவருடைய வாழ்வில் செய்த நன்மை நினைத்து அது எவ்வளவு அதிகமா இருக்கிறது, இந்த மாதத்தில் எவ்வளவு காரியங்கள் உனக்கு நன்மையாய் செய்து இருக்கலாம், இது இந்த கடைசி நாளுக்குள்ளே கொண்டு வந்து இருக்கிறார். இது ஒரு புதிய மாதத்துக்குள் நம்ம கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நம்ம மேல் அபிஷேகத்தை ஊற்றும்படியாகும், கர்த்தர் இன்னும் அதிக நன்மையிலே கர்த்தர் நமக்கு செய்யும்படியாகும். தேவநாமத்தை எல்லாம் மகிமைப்படுத்துவோம். எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆபத்து காலத்தில் அவரே உனக்கு அரணான துணையாய் இருந்த தேவன் அவர், அவரே கண்மலை மீட்பராய் இருந்த தேவன். அந்த தேவனை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே, இந்த ஆராதனை மூலமா ஒவ்வொரு தொட போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிமட்டமாக உடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்புங்க கர்த்தாவே. விசேஷமாய் ஆண்டவரை கடந்து வரப்போகிற பாடல் வேளையும் ஆராதனை நீங்க ஆசீர்வதித்து தாங்க கர்த்தாவே. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நீங்க தொடப்பட நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை எந்தவித தடைப்படாதபடிக்கு, இந்த ஆராதனைக்கு தடையா இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை அப்புறப்படுத்த போறதுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எப்ப இருக்கிற இடத்துல ஆராதித்துக் கொண்டிருக்க பிள்ளைகளை நீ நிரப்ப போறதுக்காக ஜெபிக்கிறோம். அபிஷேக வல்லமா இறங்கட்டும். மீதான நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீட்புற ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போதும் பாடல் வேலை ஆராதனை வேலைகளை கலந்து செல்ல போகிறோம். எல்லாம் பாடி தேவனை ஆராதித்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பாடல் வேலைக்கு நேரம் நாம் கடந்து செல்வோம். பாடல் புத்தகத்தில் 784வது பாடல். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. எல்லாம் இந்த பாடலை பாடி உற்சாகமாய் தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல வாதை நம் கூடாரத்தை அணுகாது, மாதம் களி விடாரா என்று சொல்லி உற்சாகத்தோடு இந்த புதிய நாளுக்குள் கடந்து செல்ல போகிறோம். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதையும் தன் கூடாரத்தை அணுகினாது, வாதையும் தன் கூடாரத்தை அணுகினாது. பாதம் கல்லில் நீடராது, பாதம் கல்லில் நீடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்துவிடும், எரிகோ தூளாக எடுத்துவிடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவாங்க. வார்த்தையை சொல்லி தேவனை உற்சாகமாக மகிமைப்படுத்துவோமா? செங்கடல் பிளந்து வாடி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். செங்கடல் பிளந்து வாடி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். வாதை உத்தன் கூடாரத்தை அணுகிறாது, வாதை உத்தன் கூடாரத்தை அணுகிறாது. உன் பாதம் கல்லில் ஈரராது, உன் பாதம் கல்லில் ஈரராது. என்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, என்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. என்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, என்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. நோய்கள் நம்மை நெருங்குவதில்லை, யாக்கோபு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேல் குயிர்கள் என்று சொல்லி வரிகளை உணர்ந்துள்ள நோய்கள் நம்ம அடிக்காமல் கர்த்தர் பாதுகாக்கிறார். நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை,
இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிறாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிறாது. உன் பாதம் கல்லில் நீராது, உன் பாதம் கல்லில் நீராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. உற்சாகமாய் பாடிதவை மலைகள் விதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகள் தமிழ் பொடியாக்குவாய். ஓதி பலஷல்ல உற்சாகமாய் மலைகள் மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகள் தமிழ் பொடியாக்குவாய். மலைகள் மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகள் அவிடு பொடியாக்குவாய். சீமைகளின் தேவன் உன்னோடு இருக்கும் போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. சீமைகளின் தேவன் உன்னோடு இருக்கும் போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிறாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிறாது. உன் பாதம் கல்லில் நீராது, உன் பாதம் கல்லில் நீராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிறாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிறாது. உன் பாதம் கல்லில் நீராது, உன் பாதம் கல்லில் நீராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். பாடல் புத்தகத்தில் 499வது பாடல், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாம் உற்சாகமாய் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரலை தட்டி சிலுவையை முன்னால் உலகமே பின்னால் இயேசு சிந்தின ரத்தத்தினால் என்று விடுதலை என்று சொல்லி உற்சாக விடுதலையோடு தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவான். உற்சாகமாக இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால் உலகமை பின்னால், சிலுவையை முன்னால் உலகமை பின்னால். இயேசு சிந்தின ரத்தத்தினாலே எங்கும் விடுதலை, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே எங்கும் விடுதலை. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறி விட்டு உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டு சொல்லி எல்லா ஜீவன நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடற்பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடற்பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நானவராலயம் எனக்கு இயேசு, நானவராலயம் எனக்குள் இயேசு. என்ன
வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் எதுவும் பிரிக்காது என்று சொல்லு. வெற்றி வேதனம் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவோம். எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடும். ஆவில் இருந்து சத்தியம் பேசும் சபைகள் பெறும் என்று சொல்லு. அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடும். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடும். ஆவியில் இருந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் இருந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே, என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கின்ற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கின்ற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமே பின்னா, சிலுவையின் முன்னால் உலகமே பின்னா. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. எல்லாம் சொல்லாம இயேசு சிந்திய ரத்தத்தினாலே, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவோமா? எல்லா முழங்கால் படிட்டு அந்த தேவாதி தேவன் நாள் அவர் சிந்தின ரத்தத்தினாலே நம்ம இந்த நாள் இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்து அவளை விடுதலையாக்கி வைத்திருக்கிறார். பாவத்தினாலே கட்டப்பட்டு இருந்த நம்மளை கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். அந்த தேவாதி தேவனை எல்லாம் மகிமைப்படுத்துவோம். இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடின பாடல் பிரகாரம் தான் இயேசுவின் பின்னால் செல்லும் போது எதையும் திரும்பி பார்க்க போவதில்லை. இந்த உலகம் நம்ம பின்பாக தான், சிலுவையோ நமக்கு முன்பாக சொல்ல போகிறது. என்று சொன்னால் சிலுவையை பார்த்து நாம் நடக்கும் பொழுதுதான் இந்த உலகத்தை நாம் பின்னாக தள்ள முடியும். உலக கவலை நம்ம நாளுக்கு நாள் நெருக்கி கொண்டு இருக்கிறது. உலக கவலையினால் அநேகர் இந்த நாளிலே கூட நெருக்கப்பட்டு இருக்கிற சூழல்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய
அவருடைய சமூகம் தான் நமக்கு முன்பாக செல்லும்படியாய் அவரே நமக்கு வழி காட்டுகிற தெய்வமாய் இருக்கிறார். இந்த மாதத்தை முடிக்கும்படியாகவும் கடந்த மாதங்கள்லாம் எவ்வளவு வேதனையோ நாம் இருந்திருப்போம். எல்லா கவலை கண்ணீர்களை கர்த்தர் மாற்றி இதோ ஒரு புதிய நாளுக்குள் அடியெடுத்து வைக்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் இந்த நேரத்தை நமக்கு கொடுத்து இருக்கிறார். எல்லா தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவரே பரிசுத்த. நம்ம எந்த சூழ்நிலையில நம்ம நேசிக்கிற தேவன், அவர் நம்ம மேல அன்பு காட்டுகிற தேவன், நம்மளை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை எல்லாம் மகிமைப்படுத்துவோமா? எல்லா தேவனை எல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு வீட்டெல்லாம் இருக்கிறோம் என்று அசட்டியா நம்ம எண்ணாதபடிக்கு நீ இருக்கிற இடத்தை தேவாலயமாய் மாற்ற போகிற, உன் இருதயம் தேவாலயமாய் மாற போகிறது. அந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். உன் மேல் அவர் காட்டின அன்பு பெரிதா இருக்கிறது. ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனா இருக்கிறார். ஒரு பலஷத நன்றி, உமக்கு நன்றி. அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். எல்லா ஸ்நேகத்திலும் மக மேலான ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் மக மேலான ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். மறுதலித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த ஸ்நேகம். மறுதலித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த ஸ்நேகம். காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனை என்றழைத்த ஸ்நேகம். காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனை என்றழைத்த ஸ்நேகம். அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். கண்ணிழந்த பலனிழந்த சிம்சனையும் நினைத்த ஸ்நேகம். கண்ணிழந்த பலனிழந்த சிம்சனையும் நினைத்த ஸ்நேகம். நினைவேற்க போகாமல் திசை மாறி ஓடிய யோனாவை பயன்படுத்திய ஸ்நேகம். நினைவேற்க போகாமல் திசை மாறி ஓடிய யோனாவை பயன்படுத்திய ஸ்நேகம். அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம்,
பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் அது மேலான ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் அது மேலான ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். தேவ பிள்ளைகள் எல்லாம் அந்த நாளிலே கூட மறுதலித்த பேதுருவை மனம் திரும்ப வைத்த ஸ்நேகம். உன்னை என்னை கர்த்தர் எவ்வளவு காரியங்களை கர்த்தர் மன்னித்து இருக்கிறார். நம்மளை மனம் திரும்படைய கர்த்தர் மனம் திரும்ப வைத்து இருக்கிறார். அந்த தேவன் இந்த நாளில் இந்த ஆராதனை அவர் நினைவு கூறுவோமா? அவருடைய ஸ்நேகம் உயர்ந்த ஸ்நேகமா இருக்கிறது. அந்த ஸ்நேகத்துக்கு நிகர் எந்த ஸ்நேகமும் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. தன்னை காட்டி கொடுத்த யூதாசை அவர் சிநேகிதனே என்று அழைத்திருக்கிறார். இப்போது நம்மளை கர்த்தர் நோக்கி பார்க்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாய் அநேக நேரத்தில் அன்பை உணராமல் இருக்கிறோம். அவர் நம் மேல் வைத்த அன்பு இந்த உலகத்தின் மனிதர் மேல் வைத்த அன்பை போல அல்ல, அதனுடைய உயர்ந்ததா இருக்கிறது. இந்த மனிதர்கள் மேல் வைக்கிற அன்பு ஒரு நாள் தனிந்து போகும், ஒரு நாள் அன்பு குறைந்து போகலாம், ஒரு நாள் அன்பே இல்லாமல் போகலாம். அந்த அன்பு காட்டினவர்கள் அன்பு காட்டாமல் போகலாம். ஆனா தேவனுடைய சிநேகம் எந்த சூழ்நிலை அன்பா இருக்கிறது. ஒரு சிம்சோன் அவருடைய ஆண்டோடைய தெரிந்து கொள்ள பாத்திரமா இருந்தாலும் அவன் இப்படிப்பட்ட சூழல் இருக்கும் பொழுது, அந்த பாவத்தின் நிமித்தமா இப்படிப்பட்ட சூழல் இருக்கும் போது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்தான். தன் உடன் இருந்த சீஷனை அவர் மறுதலிக்கும் பொழுது கர்த்தர் அவனை சிநேகிதன் என்று அழைக்கிறார். இதுதான் உண்மையான சிநேகம், என்று மாறாத சிநேகம். அதாவது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். மாறுகிற மனுஷனை நாம் நம்புகிறோம், அடிக்கடிக்கு மாறிக்கொண்டிருக்கிற மனிதர்கள் நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம். உன்னை என்னையும் கர்த்தர் உண்டாக்கி மற்றவர்களை பாதுகாத்து இதுவரை அவர் அன்பில் மாறாமல் நம்ம அன்பு வைத்த தேவனை ஒரு நாளும் மறக்க கூடாது. அந்த தேவனை மகிமைப்படுத்துவோமா? அந்த பரலோக தேவனை எல்லாம் மகிமைப்படுத்துவோம், அந்த பரலோக ராஜனை எல்லாம் மகிமைப்படுத்துவோம். ஓரி பலஷதலரபா இயேசுவே உமக்கு நன்றி. பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. உன்னை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. சொல்லமா? இந்த அகிலத்தை, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. யெகோவா நிசியே, வெற்றி
தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே யெகோவா ராஃபா சுகம் தந்த தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் யெகோவா நிசியே வெற்றி தந்த தெய்வமே யெகோவா ராஃபா சுகம் தந்த தெய்வமே எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்ல தெய்வமே எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்ல தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் எல்லா உள்ளத்தாத சொல்லுவா உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் இன்னொரு உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் எல்லா கருணை மகிமைப்படுத்துவோமா தேவாதி தேவன் எல்லாம் மகிமைப்படுத்துவோம் இன்னும் உற்சாகமாய் ஓ தேவனாய் கர்த்தர் அதனால் நம்ம அவரை உயர்த்தும்படியாக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் அதனாலே அவர் சுகம் தருகிற தேவனாய் இருக்கிறார் வெற்றி தருகிற தேவனாய் இருக்கிறார் ஓ சர்வ வல்லமுள்ள தேவனை தொழுது கொண்டிருக்கிறோம் அதனால் ஆண்டவரே இந்த ஆராதனை வெல்ல ஆண்டவரே தொட்டமுடைய பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் நல்ல பாடி ஆராதித்து நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய அற்புதம் நடக்கட்டும் மீதான நேரில் ஒப்புகளை ஜெபிக்கிறோம் வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவரே அந்த வார்த்தையினால் பலனடைய நீங்க உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க மீட்பர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா இந்த பாடல்களை ஆராதனை மூலம் அவருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் இப்போது ஒரு சில அறிவிப்பினராய் கடந்து செல்வோம் நம்ம திருவள்ளூர் பகுதியை கூட கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்திருக்கிறார் அதே போல நாளை 1ஆம் தேதி ஜூன் மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணிக்கு யூடியூப் மூலமாய் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும் எல்லா குடும்பமாய் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க போதும் கர்த்தருடைய வார்த்தை நேரம் நாம் கடந்து செல்வோம் இந்த வார்த்தையின் மூலமாய் இந்த வார்த்தை கடைசி நாளா இருக்கிற இன்றைக்கு கர்த்தர் என்ன வார்த்தையை கொடுத்து நம்ம தேற்ற போகிறாங்க ஒரு எதிர்பார்ப்போட இந்த வார்த்தையை கேளுங்க கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பாராங்க ஆமென் கர்த்தருடைய வார்த்தை நேரம் நாம் கடந்து செல்வோம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம் இப்படி இருக்க
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பவுல் இங்க சொல்லும் பொழுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கணுமா? புது சிருஷ்டியா இருக்கணும். அது மாத்திரமல்ல, அவனுக்குள்ள இருக்கிற பழைய காரியங்கள் ஒளிந்து புதிதாய் மாற வேண்டும் என்று இங்க பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. பவுலுடைய ஊழியத்தை பத்தி நம்ம அங்கு அறிந்திருக்கிறோம். ஒரு வைராக்கியமாய் ஊழியம் செய்தவர் என்று சொன்னால் பவுலை சொல்லலாம். அல்லேலூயா. இப்போ பவுல் இந்த கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுறார் பாருங்க. அவர் கிறிஸ்துவுக்குள் இருப்பது முக்கியம் அல்ல, நான் கிறிஸ்தவனா இருப்பது முக்கியம் அல்ல, ஆனால் நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கணும்? புது சிருஷ்டியா இருக்கணும். நியூ கிரியேஷன், அதாவது புதிதாய் உருவாக்கப்பட்ட, அல்லேலூயா, புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷனை போல. இன்னைக்கு நம்ம நிறைய நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்மளுடைய பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும்போது நம்ம வந்த நிலைமையை பார்த்தா பாவமான நிலைமையிலிருந்து, பாவமான சூழ்நிலையிலிருந்து நம்ம மீட்டு எடுக்கப்பட்டவர்களாக இருப்போம். நம்முடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்தா நம்ம ஆண்டவர் அறியாத குடும்பத்திலிருந்து வந்து அநேக பாவங்களிலும் கர்த்தருக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்து நம்ம சிறு வயதிலிருந்தே ஒரு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவங்க நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் உலகத்தின் மேல, உலகத்தின் காரியமும் உலகத்தின் மோகத்தின் மேல இருந்து இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். சூழ்நிலை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை நம்ம தேவனை அறிந்து கொண்டு நீங்க சபையில இருக்கலாம். ஆனால் இப்படி சபையில் இருக்கும்போது நம்ம ஏன் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னா, அந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்திருக்கிறார் என்பதற்காக தான் அந்த இயேசுவை நாம் உண்மையான ரட்சகரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ஏற்றுக்கொள்வதோடு அல்ல, அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை தான் இங்க பவுல் சொல்லுகிறார். நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அல்லேலூயா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீ எப்படி இருக்கணும்? புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். உன்னுடைய பழைய காரியங்கள் முதலாவது மாறணும். நீங்க கிறிஸ்துவை இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது எப்படி பழைய காரியங்கள் மாற்றிக்கொள்வது, எப்படி புதுசாய் மாறுவது என்று. ஒரு புது சிருஷ்டியாய், புதுசாய் உருவாக்கப்பட்ட அந்த குழந்தை போல, புதிதாய் பிறந்த குழந்தையை போல. அப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் புதிய மனிதனாய் மாற வேண்டும். நமக்குள்ள இருக்க பழைய காரியம் முதலாவது அழிந்து போக வேண்டும். அல்லேலூயா. ஒரு பழசை எடுத்து போட்டாதான் நம்ம புதுசை வைக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம நிறைய சொல்லுவோம், ஆண்டவரின் இதயத்துக்குள்ள வாசம் செய்யுங்க நம்ம ஜெபிப்போம். சில நேரத்தில் நம்ம அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், எனக்குள்ள ஆண்டவர் வரணும். ஆனா நமக்குள்ள ஆண்டவர் வர வேண்டும் என்று ஏற்கனவே அந்த இதயத்தில் இருக்கிற சில காரியம் நம்ம ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தால்தான் அங்கே அவர் வாசம் செய்ய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் இங்க பவுல் சொல்லுகிறார், உனக்குள் இருக்கிற பழமையான காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போக வேண்டும். ஆண்டவர் எந்த மனுஷனை தெரிந்து கொண்டாலும் பாருங்க, தெரிந்து கொள்ளும் போது அவங்க இருக்கிற நிலைமை வேற. அது தெரிந்து கொண்ட பிறகு ஆண்டவருடைய தரிசனங்களும் ஆண்டவருடைய கட்டளைகளும் பெற்றுக்கொண்ட பிறகு அவங்களுடைய சூழ்நிலை பாருங்க எப்படி அவங்க எப்படி கர்த்தருக்குள் வந்த பிறகு, அந்த தரிசனங்களை பெற்ற பிறகு எப்படியாய் தேவனுக்குள் அவர்கள் அதிகமா இருந்தார் என்பது வேத தெளிவாய் சொல்லுகிற. மோசை எடுத்துக்கொண்ட மோசை ஆண்டவர் அழைக்கும் போது உச்சையின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க, பாதரட்சை கலட்டவில்லை. ஆண்டவர் பாதரட்சை கலட்டு பரிசுத்தமான இடம் என்று அவனை டீச் பண்றாரு. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை மீட்டெடுக்கும்படியா எகிப்துக்கு போகும்படி அவனை கட்டளையிடும் போது பாருங்க, அவன் ஏதோ சொல்லி எப்படியாவது அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையில தப்பித்து வர வேண்டும் என்று தான் சிந்தித்து கொண்டு இருக்கிறான். அப்படிதான் மோசே. ஆனா அந்த மோசே பாருங்க, ஆண்டவர் அந்த தரிசனத்தை அவனுக்கு கொடுத்து அவன் ஒரு வேலையை கொடுத்து இந்த ஜனங்களை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் எகிப்துக்கு போன பிறகு அந்த கட்டளை அவன் பெற்றுக்கொண்ட பிறகு பாருங்க, அதே மோசே மூலமாய் கர்த்தர் 6 லட்சம் புருஷர்களை எகிப்திலிருந்து என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வருகிறார். பாருங்க, அதே ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், மோசையை குறித்து சாட்சி சொல்லுவார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று. அல்லேலூயா. பாருங்க, ஆரம்பம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஆண்டவருடைய காரியம் பெரிதா இல்லாவிட்டாலும் தேவனுடைய அழைப்பை பெற்று கர்த்தருக்குள் அவங்க வரும்பொழுது பாருங்க அவங்க வாழ்க்கை மாறுகிறது. அல்லேலூயா. அதான் பவுல் இங்க சொல்லுகிறார், நம்ம கிறிஸ்துவுக்குள் இருந்தா நம்ம வாழ்க்கை மாறணும். நீ ரட்சிக்கப்படும் போது எப்படி இருந்து அது முக்கியம் இல்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்த பிறகு நம்முடைய எண்ணங்கள், சிந்தனை, நம்ம நடக்கிற நடக்கைகள், நம்முடைய கிரியைகள் எல்லாம் மாறணும். அல்லேலூயா. அந்த மோசே தாங்க ஆண்டவர் அழைக்கும் பொழுது நான் வரமாட்டேன் என்னை விட்டுருங்க சொன்ன மோசையை கொண்டுதான் ஆண்டவர் எகிப்திலிருந்து திரளான இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எகிப்து என்ற அந்த நாட்களில் எகிப்து என்பது மிக பலம் வாய்ந்த ஒரு நாடா இருந்தது. அநேக போர் சேவர்கள் அவர்கள் போர் தொடுத்தார் என்று சொன்னால் யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஒரு வளம் நிறைந்த ஒரு நாடா இருந்தது. அல்லேலூயா. அந்த கடினமான இருதயமான அந்த பார்வோனின் கையில இருந்து ஆண்டவர் நம்ம இஸ்ரவேலை மீட்டெடுக்கிறார். யார் மூலமாய்? இந்த மோசே. அப்ப மோசே கர்த்தருக்குள் வந்தபோது அவன் வாழ்க்கை மாறுகிறது.
அதுவரை அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது பாருங்க. ஆண்டவருக்கு கட்டளை செவி கொடுக்காதபடி எப்படி அது விலகி ஓடலாம் தான் யோசித்து கொண்டு இருந்தான். அதே போல நோவா எடுத்துக்கொள்ளலாம். நோவான் கத்தரோடு இருக்கிறான். கத்தரோடு இருந்ததுனால தான் பாருங்க சுற்றில இருக்க ஜனங்கள் எல்லாரும் தவறு பண்றாங்க, எல்லா பாவத்தில் இருக்கிறாங்க. எல்லாருமே பாருங்க ஆண்டவரே கோவப்படுறாங்க. அதே 6ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினதை குறித்து என்ன பண்றாரு, அவரு விசனம் அடைகிற அந்த அளவுக்கு பாவம் பெருகும் பொழுது நோவாவுக்கோ கத்தருடைய கண்களுக்கு கிருபை கிடையாது. ஏன் நோவாவால பாவம் செய்ய முடியல? ஏன் மற்ற ஜனங்களை போல நோவாவும் பாவத்தில் மூழ்க முடியல என்று சொன்னால் அவன் கத்தருக்குள் இருந்தான். அல்லேலூயா. நோவா கத்தரோடு இருந்தான். அவன் கத்தரோடு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான். அப்ப தேவனோடு இருக்கிற மனுஷன் உலகத்தை விட வேறுபட்டவனாக தான் இருக்க முடியும். அல்லேலூயா. அதனால்தான் அந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. அதுதான் பவுல் இங்க சொல்றாரு, நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கணும் என்று சொன்னால் நீ புது சிருஷ்டியா மாறணும். நீ புதிய சிருஷ்டியாய் மாறினால் மாத்திரம்தான் நீ கர்த்தரோடு இருக்க முடியும். அதுதான் கிறிஸ்தவன். அதனால இன்னைக்கு பேர் வைக்கிறாங்க, பேர் கிறிஸ்தவன் என்று நிறைய பேர் நம்ம சொல்லுகிறோம். என்று சொன்னால் கிறிஸ்தவன் என்று சொல்லியும் கிறிஸ்துக்குரிய காரியம் எதுவும் செய்வதில்லை. கிறிஸ்துவுடைய காரியங்கள் அவர் புரிந்து கொள்வதில்லை, வேதத்தை வாசிப்பதில்லை, செபிப்பதில்லை, ஆலயத்துக்கு வருவதில்லை, அவருடைய கட்டளை கீழ்ப்படியதில்லை. இனி எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இன்னமும் பாவத்தில் இருக்கிறார்கள். ஆனா பழைய காரியம் இன்னும் மாறல. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த காரியங்களை இன்னும் ஆண்டவருக்குள்ள வந்தோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், சபையில் ஒரு அங்கத்தினராக இருந்தோம், திருவிந்து எடுத்தோம், இன்னும் மாற்றிக்கொள்ளாத காரியம் அநேகம் உண்டு. அதுதான் பவுல் இங்க சொல்லுகிறார், புதிய சிருஷ்டியா நாம் இருக்கணும், பழையவில் ஒளிந்து போகணும், எல்லாம் புதிதாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சகேயு கூட பாருங்க இயேசுவை காண வேண்டும் என்று வாஞ்சையா இருக்கிறான். ஒரு மரத்தின் மேல ஏறுகிறான், ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் வாஞ்சை இருக்குது. ஆனா இன்னும் அவனுடைய வாழ்க்கை மாறல. ஏன்னா சகேயை பார்க்கும் போது ஏன் அவனை எல்லாரும் வந்து அவன் வீட்டுக்கு ஆண்டவர் போகிறன்னு சொல்லும் போது ஏன் முறுமுறுத்தாங்க என்றால் அவன் ஒரு என்ன பண்றான், ஆயக்காரனா இருக்கிறான், வரி வசூலிக்கிறவனா இருக்கான், அநியாயமா வரி வசூலித்து எல்லாருடைய சாபங்களை பெற்றுக்கொண்ட எல்லாரும் அவனை பார்க்கும் போதுதான் இவன் அநியாயக்காரன் என்று சொல்லத்தக்கதாய் இப்படிப்பட்ட மனுஷன் தான் அவன் பாருங்க இயேசுவை காண வேண்டும் இருக்கிறான். ஆனா இன்னும் வாழ்க்கை மாறல. ஆனா எப்போது தன்னுடைய ஆஸ்திகளை பாதை ஏழைக்கு கொடுக்கிறேன், மீதியை நாளத்தினே திருப்பி தரேன்னு சொன்ன போது ஆண்டவர் சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க அவனுக்குள்ள ஒரு புதிய மாற்றம் வந்த பிறகுதான் அவரே ஆபிரகாம் குமாரன் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவன் பார்க்க வரும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. பாருங்க அவன் வாஞ்சிக்கும் போது ஏற்றுக்கொள்ளல. அவன் வீட்டுக்கு வரன்னு சொன்ன இறங்கி வீட்டுக்கு போய் உன் வீட்டுல தங்க போறேன்னு சொன்னவன அவன் இறங்கி வரும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள, முறுமுறுக்கும் போது ஏற்றுக்கொள்ளல. ஆனா எப்பொழுது அவன் வாழ்க்கை மாறினதோ அப்பொழுது இவன் ஆபிரகாமின் குமாரன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து ஆண்டவர் சொல்லுறார். அப்ப பாருங்க இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நான் சபைக்கு வந்துட்டேன், நான் வந்து கிறிஸ்தவனை மாறிட்டேன், என் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வான்னு நினைக்கிறோம். இல்ல, நமக்குள்ள இருக்கிற மாற்றங்களை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்க மாற்றங்கள் தாங்க ஆண்டவருக்கு நமக்கு ஒரு உறவை ஏற்படுத்துகிறது. அதே 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. அல்லேலூயா. பாருங்க ஆண்டவர் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாத என்றும் கர்த்தர் கண்டு. கர்த்தர் பார்க்கிறார், இந்த உலகத்துல இருக்க மனுஷனை எல்லாரையும் பார்க்கிறாரு. பார்த்துட்டு 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 6ஆம் வசனம் எடுத்து படிப்போம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அந்த சூழல் ஆண்டவர் முடிவெடுக்கிறார். பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு எப்படி இருந்ததா, व्यसनமா இப்படி சூழல்கள் தான். பாருங்க எல்லா மனுஷனையும் பார்க்குற எல்லாமே பாவம் செய்யறாங்க. பாருங்க ஆண்டவர் இந்த உலகத்தை 6 நாள்ல உண்டாக்கும் பொழுது ஒவ்வொரு நாள் ஆண்டவர் உண்டாக்கிட்டு இது நல்லது 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 என்று சொல்லி வந்த தேவன் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மனுஷன் செய்த தவறு நிமித்தமாய் அவன் செய்த பாவத்து நிமித்தமாய் பாருங்க அவர் சிருஷ்டித்ததை நினைத்து அவர் व्यसனம் அடைகிறார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சிருஷ்டித்தா அது நல்லதாதான் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிப்போம். ஆனா மனுஷனுடைய காரியத்தை பார்க்கும் போது பாருங்க அது பொல்லாததா இருந்ததுனால ஆண்டவர் பார்த்தாரு, இந்த மனுஷன் என்ன பண்ண அந்த பூமியில் இராதபடி அழித்து போன சிந்திக்கும் பொழுது அவரை நினைவுக்கு வந்தது நோவா தான். அல்லேலூயா. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இப்போ பவுல் சொன்னது போல ஒரு புது சிருஷ்டியா மாறணும் நிறைய பேர் அதை அசட்டியா நினைக்கலாம். ஏன் நான் மாறணும், ஏன் நான் புது சிருஷ்டியா மாறணும், இப்படியே இருக்கலாமே, நான் தான் கிறிஸ்தவன் ஆச்சு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்தை இது பழைய காரணம் ஏன் மாத்தின்னு நினைக்கிறீங்க. ஆனா பாருங்க இந்த உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கும் பொழுது அல்லேலூயா அந்த உலகம் முழுவதும் அழிக்கணும்னு நினைக்கும் போது புது சிருஷ்டியாய் மாறி
எல்லா பாவமும் இல்லாம பாவத்தை எல்லாம் ஆண்டவருக்காய் விட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நோவா தான் கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைக்கிறது. அல்லேலூயா. அந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் புது சிருஷ்டியா இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துல இருக்க எல்லாருமே பாருங்க, 9ஆம் வசனம் வாசித்தீங்க அப்படின்னா, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் ஆயிருந்தான். அல்லேலூயா. முக்கியமான வசனங்க இது. நினைக்கிறான் ஒரு ஸ்பெஷல் நோவாக்கு ஏன் இந்த ஸ்பெஷலான ஒரு காரியம் கிடைத்தது பாருங்க. உலகம் முழுவதும் ஆண்டவர் அழிக்க போகிறார். உலகத்தில் ஒரு மனுஷனை கூட வைக்க கூடாது நினைக்கும் பொழுது இந்த நோவா ஆண்டவருடைய கண்களுக்கு ஆண்டவருடைய பார்வைக்கு அவன் சிந்தனைக்கு வந்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னா, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான உத்தமனுமா இருந்தது. இதுதாங்க புதிய சிருஷ்டியா மாறுவது. இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம்னா, இன்னைக்கு ஒரு தெருவில் நம்ம வசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு வீடு ஒரு காம்பவுண்ட்ல இருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்தவனா இருக்கிற நீ நோவாவை போல, எப்படி நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான உத்தமனா இருந்தார் என்று சொல்லப்படுகிற அதே போலதான் நீ ஒரு தெருவில் வசிக்கும் பொழுதும் இல்லை ஒரு காம்பவுண்ட்ல இருக்கும் போது உன் பக்கத்துல வீட்டுக்காரங்க இந்த தெருவில் இருக்க ஜனங்களுக்கு முன்பாக நீ எப்படி இருக்கணும்? உத்தமனுமா இருக்கணும். அல்லேலூயா. நீதிமான உத்தமனா இருக்கணும். அதுதாங்க புதிய சிருஷ்டி. நீங்க இதை செக் பண்ணி பார்த்தாலும் நமக்கே தெரியும் நம்ம புதிய சிருஷ்டியா இருக்கிறோமா. நீ புதிய சிருஷ்டியா மாறாம பழைய காரியங்களை ஒழித்து போடாம இன்னமும் நீ ஆண்டவர் பிள்ளை என்று சொல்லி கொண்டு நீ செய்து கொண்டு இருந்தால் அது எந்த விதமான லாபமும் இல்லை. அல்லேலூயா. சகையை பார்க்கவேன்னு ஆசைப்படுறான். அந்த பார்க்கணும்னு ஆசைப்படுறதே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா அவன் ஒரு ஆயக்காரனா இருக்கிறான். அது மாத்திரம் இல்லாம அவன் பிரயாசப்பட்டு ஒரு மரத்து மேல ஏறுறான். கடத்தி மரத்து மேல ஏறி அங்கிருந்து ஆண்டவரை பார்க்க முன்னாக ஓடி போய் ஏறி நிற்கிறான். அதுவும் பெரிய விஷயம் தான் பாருங்க. அவன் அது மாத்திரம் இல்லாம அவனோட வாஞ்சி பார்க்கும்போது அது எல்லாரோட பெரிசா இருந்தது. ஏன்னா யாரும் அந்த அளவுக்கு மரத்து மேல ஏறி பார்க்கணுன்ற அளவுக்குலாம் ஒரு பெரிய ஆர்வம் காட்டின மாதிரி தெரியல. ஆனா இவன் அப்படி பண்ணாலும் ஆண்டவர் பாருங்க, அவன் உள்ள மாறின பிறகுதான் தான் செய்த தவறை உணர்ந்து இனியும் என் வாழ்க்கை இப்படி அல்ல, நான் இனிமே எல்லாருக்கும் பிரயோஜனமா இருப்பேன்னு அவன் தீர்மானித்த பிறகுதான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கான் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் இந்த நாள்ல நம்முடைய பழைய வாழ்க்கை மாற வேண்டும். பவுல் கூட பாருங்க, சபையை துன்பப்படுத்தி கொண்டு இருந்தான். சபையில இருக்க புருஷர் ஸ்திரீகள் இழுத்து கொண்டு காவலில் போட்டு அவங்க என்ன பண்ணா, சபையை பாழாக்கி கொண்டிருந்த சவுலை கர்த்தர் தொடுகிறார். அல்லேலூயா. அவன் தொட்ட பிறகு அவனோட வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. எந்த சபையை அவன் என்ன பண்ண துன்பப்படுத்தினானோ, எந்த சபை விசுவாசிகள் அவங்ககிட்டே ஊழியம் செய்யும்படியா, அநேகரை ரட்சிப்பு நடத்தக்கூடிய சபையை ஸ்தாபிக்கும்படியா தன்னுடைய இருதயத்தை மாற்றிக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வழியில் அவனை சந்திக்கும் பொழுது பவுலே போல நீ ஏன் துன்பப்படுத்துன்னு கேட்கிறாரு பாருங்க. உடனே அவன் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறான். அதுக்கு பிறகு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு பாருங்க அவனோட வாழ்க்கை முழுவதும் அவன் மாற்றுகிறான். அல்லேலூயா. அதனே சொல்றான் பாருங்க, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவ்விசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன். பாருங்க, பவுலே சொல்லுகிறான் முன்னே, இப்போ இல்லை. அல்லேலூயா. எப்பவுமே நம் கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்ததாக தான் இருக்கணும். இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாழ்க்கை மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு கொண்டு வந்துடுவாங்க. அதிக சபையில இதை குறித்து அதிகமா நான் சொல்லி இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை மாறணுங்க. ஏன்னா நம்முடைய குணங்கள் மாற வேண்டும். பாருங்க, சவுலுக்கு என்ன குணம்னா, சபையை துன்பப்படுத்துவான். சபையை துன்பப்படுத்தி சபையை சிதறித்து கொண்டிருந்தான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் எல்லாம் தெரியும் சம்பவம். எல்லாம் சிதறி போய் என்ன பண்றாங்க, எங்க சுவிசேஷ பிரசங்கித்தான் சொல்லப்படுகிறது, ஜனங்களை சிதறடிக்கப்படுகிறார்கள், ஸ்தேவானை கல்லெறிந்து கொள். இது எல்லாம் பவுல் சம்மதித்திருந்தா பவுல் என்ன பண்றான், இப்படிப்பட்டவர்களே இந்த மார்க்கத்தாரை என்ன பண்ணா, அவளை கைது செய்ய வேண்டும், அவர்களை என்ன காவலில் போட வேண்டும் என்று புறப்படும் போதுதான் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். இப்படி குணம் படைத்தவன், ஒரு மூர்க்க வெறி கொண்டவன், ஆண்டவர் மேல் அவ்வளவு வெறுப்புள்ளவன், இயேசுவை துன்பப்படுத்துறவனா இருக்கிறான். இப்படிப்பட்ட சவுல் பாருங்க, ஆண்டவருக்குள்ள வந்தப்ப தன்னோட வாழ்க்கையை அவன் மாத்துகிறான். அல்லேலூயா. பவுலும் சிலாவையும் சிறைச்சாலை வைக்கும் போது தேவனை துதித்து என்ன பண்றாங்க, அவன் ஆராதிக்கும் போது சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்படுகிறது. திறக்கப்படும் போது பாருங்க, சிறைச்சாலை காவல்காரர் என்ன பண்றான், அவன் தன் பட்டயத்தினால் அவன் தன்னை குத்திக்கொள்ள நினைக்கும் போது பவுல் பாருங்க அவனை என்ன பண்றான், ரட்சிப்புகள் அடுத்து அவன் குடும்பத்தாருக்கு என்ன பண்றான், ஞானஸ்தானத்தை கொடுத்து அன்னைக்கு
தேவனுடைய பிள்ளைகளை அவனை பவுல் என்ன பண்றான், அன்றைக்கு மாற்றுகிறான். ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படிங்க? இப்ப எந்த சபையை துன்பப்படுத்தி விசுவாசத்தை சிதறித்திருந்தாலும் அந்த பவுலுக்குள்ள ஒரு மாற்றம் வந்ததுனால தான் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கணும். இன்னைக்கு நீங்க யோசிக்கலாம், நம்ம வாழ்க்கையை இப்படியே போயிட்டு இருக்குது, நான் தேவனை ஏற்றுக்கொண்டுன்னு சொல்லுகிறேன். தேவனை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள், ஆனா தேவனுக்காக எதை மாற்றிக்கொண்டு இருக்கிறோம்? நோவா பாருங்க, சுத்தில இருக்க ஜனங்கள் எல்லாம் தவறாய் நடக்கும் பொழுது, சுத்தில இருக்க ஜனங்கள் எல்லாம் பாவத்தில் இருக்கும் போது ஆண்டவருக்காய் தன்னுடைய என்ன பண்றான், அவன் பரிசுத்தமாய் தேவனோட சந்தரித்துக் கொண்டிருக்கிறான். தன் வீட்டார் அனைவரோடும் அவன் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் யோபுவும் பாருங்க, அவன் உத்தமனா இருக்கிறான் விதம் சொல்லி யோபு 1:1 எடுத்து வாசிப்போம். ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாயிருந்தான். இங்க சொல்லும் போதே சொல்ற, அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாயிருந்தான். பாருங்க, ஆண்டோடைய பிள்ளைகள் எல்லாருமே பொல்லாப்புக்கு விலகுகிறவளா இருக்கணும், தேவனுக்கு பயப்படுவா இருக்கணும். அவன் உத்தமன் என்று பேர் நீ நமக்கு என்ன பேர் வைக்கிறாங்க ஜனங்கள்லாம் பாருங்க. என்னைக்கா நம்மளை பார்த்து இவங்க நல்லவங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? கிறிஸ்தவனா நம்ம இருக்கிறோம், தேவனை அறிந்து இருக்கிறோம், சபைக்கு வருகிறோம், தேவ ஆலயத்துக்கு வந்து நம்ம தேவனை தொழுது கொள்ள எல்லாம் பார்க்குறாங்க, நம்ம கிறிஸ்தவர் என்பது எல்லாம் அறிந்து இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மத்தியில் நமக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க? அதெல்லாம் சிந்தித்து பாருங்க நீங்க. ஆனா இங்க பாருங்க, யோபு எடுத்துக்கொண்டாலும் சரி, மோசே எடுத்துக்கொண்டாலும் சரி, பவுல் எடுத்துக்கொண்டாலும், நோவாவை, ஆபிரகாமை யார் எடுத்துக்கொண்டாலும் அவங்க வாழ்க்கையில பாருங்க உத்தமன் என்ற ஒரு பேர் எடுக்கிறாங்க. காரணம், அவள் கிறிஸ்துவுக்குள் இருந்ததுனால அவள் புதிய சிருஷ்டியா உருவிடுது. எல்லா பழைய காரியங்கள், எல்லா பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு தேவனுக்குள்ள புதிய மனுஷனா அவர்கள் உருவெடுக்கிறார்கள். அதனால அவங்க சக்சஸ்ஃபுல் பர்சனா இந்த பைபிள்ல இருக்கிறாங்க. யோபு வந்து ஒரு நல்ல ஒரு நீதிமானா இருக்கிறான். முடிவில பாருங்க, இரட்டத்தனை ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுகிறான். ஈஸி ஆசீர்வாதம் பெறலங்க, தேவனுக்காய் உத்தமனா இருக்கிறார்கள். அல்லேலூயா. நோவாம் அப்படித்தான், அவன் குடும்பம் மாத்திரம் பேழைனா ஆண்டவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. உலகம் முழுவதும் தண்ணீரினால் சூழ்ந்து இருக்கும் போது 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்யும் போது இவர்களை மாத்திரம் கர்த்தர் பாதுகாக்க காரணம் என்ன? இவர்கள் புது சிருஷ்டியா இருந்து தேவனுக்கு உண்மையை உத்தமனா இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு உத்தமம் முக்கியம் கிறிஸ்தவர்களுக்கு. இல்லை, ஒரு உண்மை முக்கியம், ஒரு நீதி உள்ள வாழ்க்கை முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி வாழ்றது இல்லை, மனம் போன போல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்னைக்கு எங்கேயாவது நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும்னு யோசிப்பதில்லை. எங்க போனாலும் நம்மளுடைய சுய காரியத்துக்காக நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறோம். பாருங்க, நோவா கூட யோசித்து பாருங்க, நோவாவோட சம்பவத்தை நல்லா டீப்பா நல்லா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா, சுற்றில இருக்க எல்லா ஆண்டவரே ஃபீல் பண்றாங்க, அவ்வளவு பெரிய பொல்லாத பாவங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்ம ஒரு சில தவறு பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம், தவறு பண்ணிட்டா சில பேர் என்ன இதெல்லாம் தவறு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தவறு நம்ம தவறு நினைச்சாலும் அவங்க தவறு இல்லைன்னு சொல்ற அளவுக்குலாம் சில அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்றதை பார்த்து இருக்கிறோம். இங்க என்ன ஆண்டவரே சொல்றாரு, இந்த உலகத்துல எல்லா வருஷம் பொல்லாதவர்களா இருக்கிறாங்க, இவங்க செய்யறது ஆண்டவராலே பொறுக்கணும். அப்ப எவ்வளவு கொடுமையான பாவங்களை அவங்க செய்து கொடுப்பாங்க பாருங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல இப்ப இருக்கிற பாவத்துக்கு சில தண்டனைகளும் அதனால மற்ற எல்லாருக்கும் பாதிப்பு வர மாதிரி எந்த விதமான தண்டனை, யார் பாவம் அவங்களுக்கு மட்டும் தண்டனை கொடுத்துட்டு போறோம். ஆண்டவர் இந்த உலகத்தையே அழிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரத்தக்கதான பாவம் அங்கு இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த வேதாக புஸ்தகம் இல்லை, அல்லேலூயா, எந்த சபை தினமும் ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை கேட்டு வளர்ந்தது நோவா. ஆனால் அந்த சூழ்நிலை சுத்திலும் பாவம் இருந்த சூழ்நிலை அவன் மாத்திரமல்ல, தன் குடும்பத்தோடு அவன் நீதிமானாய் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளோடு, மருமகளோடு, மனைவியோடு அவன் உத்தமனாய் இருந்ததுனாலதான் பாருங்க, இந்த உலகமே அழிக்க வேண்டும் அந்த தீர்மானித்தாலும் அவன் உத்தமனா இருந்தபடியால் அவன் அழிவிலிருந்து ஆண்டவர் பாதுகாக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம எதுக்கு இந்த போராட்டம் போராடுகிறோம்? நீங்க நினைக்கிறோம், எதுக்கு நான் உத்தமனா இருக்கணும், இந்த உலகத்துல நான் இப்படி இருந்தா ஏமாத்திடுவாங்க, இப்படி நான் உத்தமனா இருந்து என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்க? இந்த உலகம் என்று சொல்லி கொண்டிருக்கிறது நமக்கு நிரந்தரம் அல்ல. அல்லேலூயா. இவங்க எல்லாம் ஏன் உத்தமனா இருந்தாங்க? யோபு ஏன் உத்தமனா வாழணும்? நோவா ஏன் உத்தமனா வாழணும்? எல்லாம் இந்த உலகத்துக்காகவா? இல்ல, இந்த உலகத்துக்கு பிறகு வர வாழ்க்கைக்காக தான் நாம் இங்க உத்தமனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எதுக்கு நம்ம ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு? நான் பரிசுத்தம் ஆகிய நீங்களும் பரிசுத்தமாக ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? இந்த உலகத்துல எத்தனை வருடங்கள் வாழும் நமக்கே தெரியாது. அது இந்த காலகட்டத்துல எப்ப மரணம் வரணும்னு தெரிய மாட்டேங்குது பாருங்க. அது எப்போ அந்த ஆரம்ப காலத்துல பாருங்க, ஆபிரகாம் காலத்துலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆயுசு நாட்கள் அதிகமா இருந்தது. நோவாவின் காலத்திலும் சரி,
அவங்க வாழ்க்கையில பாருங்க, அவங்க ஆயுசு நாட்கள் ஆண்டு பெருகி வைத்திருந்தார். அப்படி இருக்கும் போது பாருங்க, அவங்க தேவனுக்கு உத்தமனா இருந்தார்கள். ஆனா இந்த நாள்ல பாருங்க, நமக்கு எப்போ மரணம் வரனே தெரியல. இந்த வாழ்கிற காலத்துல பார்த்தோன்னா என்ன சூழல் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. ஆனா நம்மளால இந்த கொஞ்ச காலத்துல கூட உத்தமனாய் வாழ முடியல. ஏன் நம்ம உத்தமனாய் வாழ வேண்டும்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சகோதரி ஏன் பவுல் இந்த கொரிந்து பட்டத்துக்கு நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா மாறணும் ஏன் சொல்றாருன்னா, இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே பாருங்க, இந்த பூமி நமக்கு நிரந்தரமான வீடு அல்ல. அல்லேலூயா. இது நிரந்தரம் அல்ல. நமக்கு என்ன இருக்குது? நித்தியமான வீடு பரலோகத்தில் இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா ஏன் புது சிருஷ்டியா ஒருத்தர் மாறணும்னா, இந்த உலகத்துல வாழ்வதற்கு நீ புதுசா மாற வேண்டிய அவசியம் அல்ல. இந்த உலகத்துல நான் நல்ல உலகத்தோடு ஒத்து வாழ வேண்டும் என்று சொன்னால் எந்த மனிதன் புதிதாய் மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நாம் புதிதாய் மாற வேண்டும் என்று சொன்னால், நமக்கு நித்திய வீடாய் பரலோகம் உண்டு. அல்லேலூயா. ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அவன் உள்ளம் மாறி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால சகை வாழ்க்கையில பாருங்க, அவன் உள்ள மாறின பிறகுதான் அவன் ஆபிரகாமின் குமாரன் என்று பேர் எடுக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இதே பவுல் கூட பாருங்க, அவன் தேவனை அறிவதற்கு முன்பாக சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். எப்போது தேவனை அறிந்து தேவனுடைய காரியத்தை செய்ய ஆரம்பித்தானோ, சபையை உருவாக்க சபையை பலப்பட ஆரம்பித்தானோ, அவன் கிறிஸ்துவுக்காய் புதிதாய் மாறினானோ, உடனே அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம், அவன் பரலோகத்துக்கு தகுதி உள்ளவனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி வேதாகமத்துல பாருங்க. அப்ப ஏன் நம்ம இன்னைக்கு நீதிமானா வாழ வேண்டும் என்று சொன்னால், பரலோகத்துக்கு நாம் போக வேண்டும் என்பதற்காக தான். ஐஸ்வர்யவான் லாசரு குறித்து சொல்லும் போது பாருங்க, ஐஸ்வர்யவான் என்ன பண்றான்? உலகத்துல சம்பூர்ணமா வாழ்றான். அந்த உலகத்தார் ஒத்து வாழ்ந்து கொண்டிருக்கான். ஆனா அவனோட வாழ்க்கை முடிவில் எங்க போச்சு? அவனுக்கு நரகம் தான். ஆனா இந்த உலகத்துல எந்த சுகம் அனுபவிக்காமல் பசியோட வேதனோட இந்த லாசரு ஆபிரகாம் மடியில இருக்கிறான். அப்ப இந்த உலகம் தான் நம்ம தீர்மானிக்கிறது. இங்க வாழ்ற வாழ்க்கை தான் பரலோகத்துக்கு போக மாட்டோம். நிறைய பேருக்கு அந்த எண்ணங்களை இன்னைக்கு மறைந்து கொண்டு இருக்கிறது. பரலோகத்தை குறித்து தான் எண்ணங்கள் மறைந்து கொண்டு இருக்கிறது. இங்க பவுல் தெளிவா சொல்றாரு பாருங்க, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தை நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். இந்த பரலோகத்தினுடைய அந்த நிரந்தரமான வீட்டுக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும், புதிதாய் புதுப்பிக்கப்பட்டவர்களை போல. அல்லேலூயா. பழைய காரியங்கள் இன்னைக்கு பழைய சுவாபத்தோடு இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீ பழைய எண்ணங்களை கொண்டு வந்து அப்படியே சபையில வைக்கிறோம். தேவனை தொழுது கொள்ளும் போது அதே எண்ணத்தோடு தொழுது கொள்ளுகிறோம். அதே எண்ணத்தோடு தேவனை நோக்கி பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் மாற்ற வேண்டும். ஏனென்று சொல்ல, பரலோகம் தான் நிரந்தரமாய் நமக்கு நிரந்தரமான வீடா இருக்கு. அதே அதிகாரத்துல பாருங்க, 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிப்போம். இந்த தேசத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்றும் அறிந்து எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். தேவவசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது மாத்திரம் அதி நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். அல்லேலூயா. எதுக்குங்க ஆண்டவருக்கு, எதுக்கு இந்த உலகத்தை நம்ம பரிசுத்தமாய் வாழணும்? ஏன் பழைய சுவாபத்தை நம்ம விட்டு அகற்றி போடணும்? எதுக்கு நம்ம பழைய வாழ்க்கை விட்டு விலகி புதிய மனிதனா மாறணும் தெரியுமா? ஏன் இன்னைக்கு ஒரு சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார்? எதற்காக இப்படிப்பட்ட ஊழியக்கார ஆண்டவர் ஏற்படுத்தி ஏன் போதித்து கொண்டு இருக்கிறார்? இன்னைக்கு எவ்வளவு ஊழியக்காரர்கள் போதித்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு யூடியூப் எடுத்துக்கூட எவ்வளவோ பிரசங்கங்களை கேட்கலாம். டிவியில் எடுத்துக்கூட எவ்வளவு லைவா பிரசங்கிக்கிறவங்களை கேட்கலாம். ஏன் இது எதற்காக இப்படிப்பட்ட ஒரு ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நாம் புதிதாய் மாற வேண்டும் என்பதற்காக தான். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் பரலோகத்துக்கு போவது என்ன செய்ய வேண்டும். ஏனென்று சொல்ல 9ஆம் வசனம் சொன்னது போலதான், அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். எதனால? இது நிமித்தமே. பரலோகத்தில் தான் நம்ம நிரந்தரமான வீடு. அல்லேலூயா. லாசரு தரித்திரமா வாழ்கிறார்.
ஐஸ்வர்யவான இங்க என்ன பண்ண சுபகமா என்ன பண்ண நல்ல ஐஸ்வர்யத்தோடு நல்ல வீட்டுல குடியிருக்கிறான், நல்ல செல்வமா நல்லா வாழ்ந்து நல்ல அனுதினமும் நல்ல சம்பூர்ணமா இருக்கிறான். ஆனா லாசருக்கு தங்க இடம் இல்லை. பாருங்க, நாய்கள் வந்து பருக்களை கீற்று சொல்லப்பட்டது போல இப்படி அவன் ஒரு நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல ஒரு தரித்திரமாய் வாழ்ந்தாலும் பாருங்க, அவனுக்குன்னு ஒரு இடத்தை கர்த்தர் பரலோகத்தில் வைத்திருந்தார். அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துக்கு போகணும் தாங்க இன்னைக்கு நீங்களும் நானும் போராடி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த போராட்டத்தை விட்டு விலகி நம் மற்ற காரியங்களை யோசித்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, புது சிருஷ்டியா மாறணுங்க. இன்னைக்கு ஏன் நம்ம பரலோகத்தை குறித்து என்ன நமக்குள்ள வரலன்னா, இன்னைக்கு பரலோகத்தோட சிந்தனை நமக்கு வராதபடிக்கு இன்னைக்கு உலக கவலை நெருக்கி கொண்டு இருக்கிறது. ஏனென்று அதுதான் பழைய சுவாபம் நமக்குள்ள இருக்கிறது, பழைய குணங்கள். அதே குணத்தோடு நம்ம ஆவியின் கனி சொல்லப்பட்டது போல ஆவியின் கனி 9 ஒரு ஆவிக்குரியவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே அது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது மாம்சத்துக்குரிய காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எங்க மாம்சம் இருக்கிறதோ அங்க ஆவி செயல்படாது. அல்லேலூயா. ஆவியின் கனி எங்க இருக்கிறதோ அவனுக்குள்ள மாம்சத்தின் கிரியைகள் இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கலாத்தியர்ல அதுதான் பவுல் சொல்லும் போது கூட சொல்றாரு. எடுத்துக்கொள்ளலாம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறார். அல்லேலூயா. எங்க மாம்சம் இருக்கு அங்க ஆவி என்ன பண்ணாது, பிரயோஜனப்படாது. இன்னைக்கு மாம்சத்துக்கு நடக்கிறவனுக்கு பரலோகம் அல்ல, ஆவியின்படி நடக்கிறவனுக்கு. அதனாலதான் இங்க சொல்லப்படும் போது கூட பார்த்தீங்க 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியின் கனியோ என்று சொல்லி பாருங்க. 22, 23 சொல்லுகிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்று. அப்ப இந்த மாம்சம் இந்த ஆவியின் காரியம் தான் நமக்குள் இருக்கும் போதுதான் இதுதான் புதிய சிருஷ்டியா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அறிந்து கொள்வதற்கு முன்பாக நமக்குள்ள என்ன மாம்சம் நமக்குள்ள கிரியை செய்து கொண்டு மாம்சப்படி நம்ம சிந்தித்துக் கொண்டிருந்தோம், மாம்சத்துக்குரியவர்களே சிந்தித்துக் கொண்டிருந்தோம். எப்போ ஆவியின் காரியம் நமக்குள்ள எப்போ நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, எப்போ கிறிஸ்துவுக்கு வந்தோமோ, அதான் பவுல் சொல்லுகிற இந்த ஆவியின் குணங்கள் நமக்குள் வந்திருக்கு. இதுதான் புதிய சிருஷ்டியாய் மாறுவது. அல்லேலூயா. முன்னே மாம்சத்தின்படி நடந்தோம், மாம்சத்தினுடைய கிரியை நமக்குள்ள இருந்தது, மாம்சத்தின்படி சிந்திக்க ஆரம்பித்தோம். இன்னைக்கு நம்ம ஆண்டோர் பிள்ளைகளாம் புறஜாதி நீங்க யோசித்துப்பாங்க, அவன் அன்றாட வாழ்க்கையை பாருங்க, அவன் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டான். அவன் யாருக்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க, 4 பேர்கிட்ட நம்ம முன்பாக யோகியமாக யோசிக்க மாட்டாங்க. அவன் வாயின் வார்த்தைகளும் சரி, அவன் செயல்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். மற்றவர்களை குறித்து எந்த கவலை இல்லாம நான் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனால் ஒரு கிறிஸ்தவனை பாருங்க, ஒரு உண்மையான கிறிஸ்தவத்துல இந்த ஆவியின் கனியை தரித்து கொண்டு இருப்பாங்க, மற்றவர்கள பிரயோஜனத்துக்காக வாழ்வார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களுக்கு முன்பாக நாம் யோகியமானதை செய்யணும், நம்ம சாட்சி உள்ளவளா இருக்கணும். ஆவியின் கனி முதல் சொல்லுகிறது அன்புள்ளவளா இருக்கணும் என்று சொல்லி, சமாதானமா நீடிய சாந்தமா இருக்கணும். இதுதாங்க ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏனென்று சொன்னால் இந்த கூடாரம் நமக்கு நிரந்தரம் அல்ல, நித்தியமான கூடாரம் பரலோகம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இங்க பவுல் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளே, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். அல்லேலூயா. நீ கிறிஸ்தவ வாழ்க்கை மேலானவை நாடுகிற வாழ்க்கைங்க. இன்னைக்கு நீங்களே யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் உலகத்தை சார்ந்ததாவே இருக்கிறது. இனி நமக்குள்ள இருக்கிற புதிய மனுஷனை நம்ம தரித்து கொண்டு நினைக்கிறோம், ஆனா புதிய மனுஷன் வெளிப்படவில்லை. இன்னும் பழைய காரியமே, இன்னும் நமக்குள்ள பழையதா இருக்கிற காரியமே இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வந்தோம், இன்னும் பழைய காரியம் ஒழியாமல் அது நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் புதிய காரியம் உள்ளே வரவில்லை. அல்லேலூயா. சிஷ்யர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் போது கூட பாரு, அவங்களுடைய எண்ணங்களை கர்த்தர் புதிதாக மாற்றுகிறார். போய் மேல் வீட்டாரில் நீங்க காத்துருங்கன்னு சொல்லுகிறார். அவர் பெந்தேகோஸ்தே நாள் வரும்போது ஒரு இடத்துல கூடி இருக்கும் போது பாருங்க, ஆண்டவர் அவங்க மத்தியில் ஒரு அபிஷேக வல்லமையை கொடுக்கிறார். அந்த பரிசுத்தாவி வந்த பிறகுதான் அவங்க புது சிருஷ்டியா மாறுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை எல்லாம் பாருங்க, எந்த பேதுரு இயேசுவை மறுதலித்தானோ அந்த பேதுரு எழுந்து பிரசங்கிக்கிறான், 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. இதுதாங்க ஒரு புதிய சிருஷ்டி. அப்ப நமக்குள்ள கர்த்தர் நமக்குள்ள வரும்பொழுது நமக்குள்ள ஒரு மாற்றம் தெரியும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மேலானவைகளா இருக்கணும். அதுதான் இங்க பவுல் சொல்லுகிறார், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். அல்லேலூயா. அது 5ஆம் வசனம் படிப்போம். அதே கொலோசியர் 3:5 வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். சொல்லும் போது
இவை இப்படி விபச்சாரம், அசுத்தமோ இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிட்டு இவைகளை பூமியில உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை என்ன பண்ணணும்? அழித்து போடுங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு அப்போ கலாத்தில் படிச்சவங்க தான் மாம்சம் ஆவிக்கு விரோதமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம மாம்ச சிந்தையா இருந்தால், நம்முடைய எண்ணங்கள் மாம்சத்தின் மேல இருந்தால் அங்க ஆவிக்கு பலன் இல்லை. அதனால ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சேர்த்து வாசிப்போம். ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்வமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார், அப்படி இருக்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு சரீரத்தை நம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நம்ம புதிய சிருஷ்டியா மாறும் பொழுது சரீரம் ரொம்ப முக்கியம் தாங்க. இன்னைக்கு நம்ம இருதயம் மாத்திரமல்ல, இந்த இருதயத்தில் உள்ள காரியங்கள் தான் சரீரம் செய்யும். அல்லேலூயா. அப்ப நம்ம எதை யோசிக்கிறோமோ அதை சரீரம் செய்கிறது. அப்ப நமக்குள்ள என்ன இப்ப என்ன இங்க பவுல் சொல்லுகிறார், நீங்க என்ன பண்ணும்? நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமா தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்ள, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அது மாத்திரமல்ல, 2ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாய் மாறணும். இன்னைக்கு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிவிக்க கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு எப்ப பார்த்தா இந்த உலகம் என்ன சொல்லுகிறதோ அதன்படியே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஏதாவது ஒரு புதிய காரியம் உலகத்தில் தோன்றுனா அதுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை மறந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதான் பவுல் அந்த காலத்துல சொல்றாரு, அந்த நாட்களிலே பாருங்க, இப்படிப்பட்ட பாவம் இல்லாத காலம். அந்த காலத்துல எப்படி இருந்தா நம்ம யோசித்து பார்த்தா இப்ப இருக்க சூழல் எதுவுமே அன்னைக்கு கிடையாது. ஆனா அந்த காலத்தை சொல்றாரு, இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி. அல்லேலூயா. அந்த நாட்கள் என்ன காரியங்கள் இருந்து தெரியல, இவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னு தெரியல. ஆனா பவுல் பாருங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த விஷயம் தெரிவிக்க கூடாது. அப்ப இந்த காலத்துல பாருங்க, இன்னைக்கு இந்த நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க இந்த காலகட்டம் பாருங்க, இந்த உலகத்தை நாம் எவ்வளவு நேசிக்க வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்ம நேசித்து கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கிறது. அப்ப இந்த உலகத்தை நம்ம நேசித்து இந்த நம்ம ஆண்டவரை மறந்து கொண்டு இருக்கிறோம். பவுல் முன்னாக சொல்லிட்டார், பல ஆயிரம் வருடம் முன்னாக பவுல் சொல்லியிருக்கிறார் பாருங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு நாம் ஒத்த வேஷம் தெரிவிக்க கூடாது. அதுதாங்க ஒரு கிறிஸ்தவ வித்தியாசப்பட்டவனா இருக்க வேண்டும். இந்த உலகம் என்று நாம் நினைத்து கொண்டு இந்த உலகத்துல எவ்வளவு காலத்தை அவன் மேன்மையா பேசணும். ஆனா இந்த சூழலை, இந்த வைரஸ் வந்த பிறகு பாருங்க, எல்லா சிஸ்டமே மாறிடுச்சு. எதை நம்ம நம்புறதுனே தெரியல. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியா நின்று கொண்டு இருக்கு. அரசாங்கமே திணறி கொண்டு இருக்கிறது. அப்ப இது நிரந்தரம் அல்ல என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அதே போல இன்றைக்கு நம்ம கண்ணால் அதை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பார்த்த காரியம், நம்ம இதுவரையும் முக்கியத்துவம் கொடுத்த காரியம் எதுவுமே இன்னைக்கு நிரந்தரம் அல்ல. இன்னைக்கு பிள்ளைகள் படிக்கிற படிப்புலாம் எங்க போச்சுன்னு தெரியல. எப்போ ஸ்கூல் திறப்பாங்கன்னு தெரியல, காலேஜ் திறப்பாங்கன்னு தெரியல. இன்னைக்கு வேலை நிரந்தரமா, இன்னைக்கு புதிதாக வேலை, இந்த வருடம் நான் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போன நினைச்சவங்களோட நிலைமை என்னன்னு தெரியல. இன்னைக்கு எதான் யோசித்து வைத்தால் இந்த 2020 என்னென்ன காரியங்களை யோசித்து வைத்து எதுவுமே இன்னைக்கு செய்ய முடியாத சூழ்நிலை. இந்த வருடமே இப்படியே போகமான ஒரு கலக்கத்தோட ஜனங்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, நிரந்தரமானது நம்ம பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால ஐஸ்வரம் லாசரு ஸ்டோரியில கூட பார்த்தீங்கன்னா அந்த கதை, அந்த சம்பவத்துல கூட நான் தெரிந்து கொண்ட விஷயம் என்னன்னா, நிறைய பேர் அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா லாசர் இப்படி இருக்கிறான். லாசர் ஆண்டவர் உண்மையா இருந்திருந்தா லாசர் ஆண்டவர் உயர்த்திருமே யோசிக்கிறாங்க. ஆனா அந்த கதையினோட நோக்கம் அதல்ல. இந்த உலகத்தில் அவன் எப்படி வாழ்கிறான் என்பதை முக்கியப்படுத்தாமல் அவன் லாசர் மரித்த பிறகு அவன் பரலோகத்தில் ஆபிரகாம் மடியில இருந்தான் பாருங்க, அதை தாங்க முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. அதுதான் ஆண்டவர் அந்த கதையை சொல்றது. பாருங்க, ஐஸ்வரன் சம்பூர்ணமாய் வாழ்கிறான், சகலமா அவனுக்கு இருக்கிறது, ஐஸ்வரத்தோடு இருக்கிறான். தினமும் அவன் என்ன பண்றான், அவன் நினைத்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவன் என்ன பண்றான், நரகத்துல என்ன பண்றான், பாதாளத்துல வேதனைப்படுகிறதை லாசர் என்ன பண்றான், அதை பார்க்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதன் மூலம் ஏன் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றானா, இன்னைக்கு நிரந்தரம் இந்த உலகம் நமக்கு கிடையாது. அதுதான் இங்க ரோமர்ல சொல்ல, இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் போடக்கூடாது.
இன்னைக்கு நம்ம நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவ தான் அந்த பச்சோந்தின்ற மாதிரி தான் அது தன் நிறங்களை எப்படி மாற்றி கொண்டு இருக்கிறோம். கடந்த வருடம் இந்த வருடம் அதுக்கேற்ற மாதிரி ஆளுக்கேற்ற மாதிரி மாறிக்கொண்டு இருக்கிறோம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆசீர்வாதம் இல்லைன்னா ஒரு வேஷம், ஆசீர்வாதம் வந்தால் ஒரு வேஷம் நம்ம போட்டு இந்த உலகத்தை உன்னை ஏமாத்தி கொண்டு இருக்கிற. ஆனா இது உன்னை என்ன செய்யும் என்று சொன்னா பரலோகத்துள்ள போக விடாது. அல்லேலூயா. நோவா பார்த்து நோவா பாருங்க எவ்வளவு உத்தமனா இருக்கிறான் பாருங்க. சுற்றில இருக்க ஜனங்கள் யாருமே அவனுக்கு ஒரு ரோல் மாடலே கிடையாது. அவன் ஆண்டவரை பார்க்கிறான், ஆண்டவருக்காக உண்மையா இருக்கிறான், எல்லா பாவத்துக்கு விலகி இருக்கிறான். ஆண்டவர் அவனை வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. அதே போல யோபு கூட உத்தமனா சன்மார்க்கனா இருக்கிறான். அவன் ஐஸ்வரனா இருந்தாலும் தேவனை என்ன பண்றான், தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறான். தேவனத்தில் இன்னும் ஒரு விசுவாசத்தோடவும் தேவன் மேல் பயத்தோடவும் உத்தமனா இருக்கிறான். பாருங்க ஆண்டவர் அவனை சும்மா இல்லை, அவனுக்கு பாரு இழந்ததை இரட்டிப்பா ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவனா நாம் வாழ்வது முக்கியம் இல்லை. கிறிஸ்தவனா இருந்து புதிய சிருஷ்டியா நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. நமக்கு ஒரு மாற்றம் தேவை. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள ஒரு மாற்றம் வேணுங்க. ஒரு மாற்றம் இல்லாம ஒரு கிறிஸ்தவம் வாழ முடியாது. நீங்களே உங்களை கேட்டு பாருங்க, ஏன் நாம என்ன மாறி இருக்கிறோம். நான் ஆண்டவருக்குள்ள என்ன மாறி இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தீங்க தெரியல, இன்னைக்கு ஒருவேளை ஆவிக்குரிய விஷயம் வளர்ந்த மாதிரி உங்களுக்கு தெரியல. ஆனா வளர்ந்துருந்தாலும் உங்களுக்கு யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க, எனக்குள்ள என்ன மாற்றங்கள் இருக்கிறது, நான் எதை மாற்றி கொண்டு இருக்கிறேன். அப்ப கிறிஸ்தவனுக்கு ஒரு மாற்றம் முக்கியங்க. வேதத்துல எடுத்துக்கொண்டா பாருங்க, யோசேப்பு வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது அவனோட வாழ்க்கை சாதாரண ஒரு வாழ்க்கையா தான் இருந்தது. ஆனா எப்போது அவன் தரிசனத்தை காண ஆரம்பித்தான வாழ்க்கையில பாருங்க அவன் அதே காரியங்களை மாற்றி கொடுக்குறான். எந்த சகோதரர் தவறு செய்யும் பொழுது தன் தகப்பனார் சொல்லி 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 தகப்பனாருக்கு அந்த சகோதரனுக்கு ஒரு பிரிவினை உண்டாக்கி கொண்டவங்களாம் இருக்கிறான். அந்த இடத்துல நம்ம ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யோசேப்பை சாதாரணமா எதுக்காக வெறுத்தாங்கன்னா, இவன் நிமித்தமா தகப்பனத்துல அவங்க சகோதரர் எல்லாரும் கெட்ட பேர் தான். தினமும் சகோதரரை பிடிச்சி இவன் சொல்றதுனால சகோதரனுக்கும் தகப்பனாருக்கும் பிரச்சனை இருந்து இருக்கலாம். இப்படிதான் வாழ்க்கை இருந்தது. எப்போது தரிசனத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தரை எனக்கு தெரிந்து கொண்டா நான் உணர்ந்த பிறகு பாருங்க வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம். யோசிப்பு எவ்வளவு சேஞ்ச் ஆனாங்க பாருங்க. அல்லேலூயா. அது கடைசி அவன் சகோதரன் பயந்து அவன் காலில் விழும்போது கூட அவங்க சொல்லும் போது பாருங்க, நீங்க என்ன பண்ண தீமை செய்ய நினைத்து கர்த்தரோட நன்மையா மாத்திர சொல்லும் போதே தெரிந்த யோசேப்புக்குள்ள ஒரு பெரிய மாற்றமே வந்துருச்சு. அல்லேலூயா. எந்த சகோதரனை பார்த்து தினந்தோறும் தகப்பனிடத்தில் அவர் குற்றங்களை சொல்லி கொண்டிருந்தானோ, இவங்க இதை பண்றாங்க அதை அவனை பாருங்க, அவங்க இவ்வளவு தவறு பண்ணி யோசேப்பு இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க செய்த அநியாயத்தை நினைத்து அவன் என்ன பண்ணல, அவளை பழி வாங்காமல் தேவனை அங்க முன்வைக்கிறான் பாருங்க. அப்பே தெரிஞ்சு இவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. அதே போல யாக்கோபு கூட பாருங்க ஏமாத்துகிறவனா இருந்தான். யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட வழி பாருங்க எல்லாமே ஏமாத்தி தான். ஏசாவுடைய ஏசாவை பாருங்க, ஏசாவுக்கு யாக்கோபுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. அதனாலதான் இந்த யாக்கோபை தன்னுடைய சகோதர வீட்டுக்கு என்ன பண்றான், அவங்க ரெபேக்கா அனுப்புகிறா. ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னா, ஏசா மன வேதனையா இருக்கான். ஏனென்றால் இவனுக்கு சேர வேண்டிய அந்த சேஸ்திரபுத்திர பாகத்தை என்ன பண்றான், முதலாவது அவன் ஏமாத்தி வாங்குகிறான். அடுத்தது பாரு, அவன் தகப்பனாரிடத்தில் பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தை இவனை போலவே ஏசாவை போல யாக்கோபு என்ன பண்ண வேஷம் மாறி போய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவன் மனம் எப்படி இருக்கு, அப்ப ஏமாத்துகிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. இப்ப ஏமாத்தி இப்படி வாழ்ந்து கொண்ட யாக்கோபு வாழ்க்கையில பாருங்க, அவன் திரும்பி வரும்போது 2 பரிவாரத்தோடு வரும்போது பாருங்க வெகுமதியை இதுவரை ஏமாத்தி கொண்டிருந்தவன் இப்ப கொடுக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. தன் சகோதரனுக்கு என்ன பண்றான், அவன் சம்பாதித்ததுல இருந்து அவனுக்கு என்ன பண்றான், வெகுமதிகளை கொடுக்கிறான். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு மாற்றமும் என்ன பண்ற, ஒவ்வொருத்தருக்குள்ள மாற்றம் முக்கியங்க. ஆண்டவருக்குள்ள வரத்துமே இருந்த வாழ்க்கை முக்கியம். வந்த பிறகு நாம் என்ன மாற்றி கொண்டு இருக்கிறோம். ஒரு வாயின வார்த்தையில இன்னைக்கு அநேகர் பேசுகிற வார்த்தைகள் இன்னும் உலகத்தார போல பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். இன்னமும் வாய்களை திறந்த உலகத்தாரை போலவே புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு விசுவாச வார்த்தை நாம் பேசுவதில்லை. சபைக்கு உட்கார்ந்த செய்திகளை கேட்டோம் என்பது அல்ல. நம்ம வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையில அல்லேலூயா நம்ம வாழ்க்கை ஆண்டவர் பார்க்கிறாருங்க. நம்ம வாழ்க்கை எப்படி வாழுதுன்னு பாக்குறாரு. அப்பதான் ஆதாமியாவை உருவாக்கி நம்ம உண்டாக்கி கர்த்தர் ஏதேன் தோட்டத்துல வைத்தாரு. தினமும் அவங்களை விசாரிக்கிறார் பாருங்க. அன்றாட வாழ்க்கையை செக் பண்ணும் போது பாருங்க, ஒரு நாள் ஆயிடுச்சு அவங்க ஆண்டவர் எதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு, அதை புசிக்காது. அப்போ வாழ்க்கையில ஒரு அங்க என்ன பண்ண ஆண்டவர் விரோதமா செய்ததுனால அவங்க அந்த ஏதேன் தோட்டத்துக்கிட்டே ஆண்டவர் வெளியே அனுப்பிச்சாரு. அப்போ நம்ம வாழ்க்கை சரியா இருக்கணும். அல்லேலூயா. சாலமோன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றான், வழிநடத்தி கடந்து செல்லலாம். அவன் போற வாழ்க்கையில பாருங்க, திடீர்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி அந்நிய தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்து விட்டான்.
இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். தினமும் ஒரு வாழ்க்கையை பார்க்கிறாரு. ஆண்டவரை ஏமாத்த முடியாது. அல்லேலூயா. உலக மனுஷனை ஏமாத்திடலாம், மனிதனை நம்ம ஏமாத்திடலாம், மேலோட்டமா நான் ஆண்டவருக்குள்ள இருக்கேன்னு ஏமாத்திடலாம். ஆனா உன்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கை, ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்படி பார்த்துதாங்க கர்த்தர் ஒவ்வொருத்தரும் உயர்த்துக்கிறார். நோவாவை சும்மா ஆண்டவர் கிருபை கொடுக்கல, அவன் அன்றாட வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். யாக்கோபோட வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். யோசேப்போட வாழ்க்கையை கர்த்தர், யோசேப்பு எவ்வளவு கடினமான சூழல் கடந்து வந்தாலும் அந்த அவர் கொடுத்த தரிசனத்தை அவன் பிடித்து கொண்டான். அல்லேலூயா. அதனால போத்திபார் மனவேதத்தில் அவன் பாவம் செய்வது கூட பயந்தது காரணம் அதுதான். பாருங்க, நம்ம வாழ்க்கையில போகும்போது நம்ம நினைக்கிறோம் நம்ம எதிர்கொண்டு வருகிற பிரச்சனைகள் எல்லாம் முறியடிக்கணும் தான் நம்ம ஆண்டவர் அந்த பிரச்சனைகளை கொடுக்கிறார். அதை விழுந்து போவதுக்கு அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரமே பார்த்த சோதனையை ஜெயிக்கிறவர்களா நாம் மாற வேண்டும். ரோமர் 8:1 எடுத்து வாசிப்போம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பாருங்க, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. பாருங்க, நம்ம மாம்சத்தின்படி, அதனாலதாங்க அந்த பழைய மனுஷன் நம்ம விளைக்கணுங்க. நமக்குள்ள ஆவிக்குரிய கனி வரணும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கு, அதை அப்புறப்படுத்திட்டு ஆவியின் கனி 9 எடுத்து நமக்குள்ள வைத்துக் கொள்ளும் போது அதுதான் புதிய மனுஷன். பழையதை ஒழித்து விட வேண்டும். அதை 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுமா. 2 கொரிந்தியர் 5:17 மறுபடியும் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவை ஒளிந்து போயின, எல்லாம் புதிய. பழையவை வைத்துக்கொண்டு புதுசை வைத்துக்கொண்டு சொல்லவில்லை, பழையவை ஒளிந்து போக வேண்டும், எல்லாம் புதிதாய் மாற வேண்டும். அல்ல, இன்னைக்கு இந்த செய்தியை கேட்ட நீங்க கூட நல்லா உணர்ந்து கொள்ளணும். இந்த நாளிலே கூட பழைய காரியங்களை இன்று நாள் அகற்றி போடுங்க. அந்த பழசு இருக்கிறதுனால புதியது உனக்குள்ள இருந்தாலும் அது கிரியை செய்ய முடியாததா இருக்கிறது. யோசேப்பு வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றம் வந்தப்போ அவனை கர்த்தர் உயர்த்தினாரோ, அப்ப நமக்குள்ள இருக்க பழைய காரியங்கள் கடந்து நாம் புதிய காரியங்களை சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற எல்லா பழைய காரியத்தை எடுத்து போட போகிறேன். அல்லேலூயா. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தான் தெரியும். அது உனக்கும் தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். எது என்னை ஆண்டவரை பிரித்து கொண்டு இருக்கிறது, எது என்னை கிறிஸ்துவுக்குள் இல்லாதபடி காட்டி கொண்டு இருக்கிறது, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லியும் கிறிஸ்தவன் அல்லாத போல வாழ்ந்து கொள்வது எது காரணமாக உணர்ந்து நீங்க அந்த காரியத்தை மாற்றிக்க போகிறீங்க. அல்லேலூயா. அந்த செய்தியை கேட்டு நீங்க இதை மாற்றிக்கொண்டீங்க என்று சொன்னால் நிச்சயமா இனி வரும் நாட்கள்ல கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு எப்படி யோசேப்பை உயர்த்தினாரோ, யாக்கோபை உயர்த்தினாரோ, நோவாவை உயர்த்தினாரோ, எப்படி யோபுக்கு 2 கர்த்தர் கொடுத்தார், அதே போல இன்றைக்கு உனக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராக. எல்லா கண்களையும் மூடி நாம் ஜெபிப்போமா. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாளிலே கூட ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழைய ஒளிந்து எல்லாம் புதிதா மாறின என்ற வசனத்தின்படி அதனால் ஒவ்வொருடைய கர்த்தர் பேசி இருக்கிறார். நமக்குள்ள இருக்க பழைய காரியங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். நமக்குள்ள இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். இன்னைக்கு பழைய எண்ணத்தோடவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். புதிய சிருஷ்டியை இன்னும் மாறாமல் இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை அழைப்ப மறந்து இருக்கிறோம். மாம்சத்தின் காரியம் இன்னும் வெளியரங்கமாய் நம்மளோடு நமக்கு வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆவியின் கனியை உடையவர்களாய் இருந்து இந்த நாளில தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இனி ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் ஆண்டவரே ஆவிக்குரிய காரியத்தை மொத்தம் யோசிப்பேன். ஆண்டவரே, அப்ப என்னோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காட்டுவேன். ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல எனக்கு கிரியினாலே கர்த்தரை வெளிப்படுத்த போகிறோம். ஆவியின் கனி 9 நீ கடைபிடிக்கும் பொழுது பாருங்க, அது கிரியை மூலமாய் தான் வெளிப்படுத்துகிற காரியமா இருக்கிறது. இந்த வேளையிலே கூட பழைய மனுஷனை நம்ம உதறி தள்ளிவிட்டு புதிய மனுஷனை தெரித்துக் கொள்ள போகிறோம். கர்த்தர்கள் எல்லா வாயில தகுந்த தேவனை எல்லாம் மகிமைப்படுத்துவோமா. தேவாதி தேவனை எல்லாம் மகிமைப்படுத்துவோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மளை மாற்ற போகிறார். நமக்குள்ள இருக்கிற எல்லா பழைய காரியம் எடுத்து போட போகிறார். யோசேப்புக்குள்ள இருந்த பழைய காரியத்தை எடுத்து போட்டு புதிய மனிதன் அவன் மாறினா இந்த நாளில் கூட அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்குமா. நோவா கூட எல்லாம் சுத்தி இருக்க எல்லா சின்னங்களை பாவம் செய்யும் பொழுது கர்த்தருக்குள் இவன் இருந்ததுனால, அவன் புதிய மனுஷனா இருந்ததுனால எந்த பாவத்தையும் செய்யாதவனா இருந்தான். அதே போல இந்த நாளிலே கூட நாம இருக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஒவ்வொரு பேச போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்ப இந்த வார்த்தையை கேட்டு விரும்பிய விட்டு விட்டு கடந்து செல்லாதபடிக்கு ஆண்டவரே, இந்த உள்ளத்தின் ஆழத்தில் இந்த பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டது அப்பா பிதாவே, இந்த வார்த்தை மூலமாய் தொடப்பட்டு இருக்க நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இனி இவர்கள் பழைய மனுஷனை துரத்தி விட்டு ஆண்டவரே புதிய மனுஷன் தெரித்து கொண்டு ஆண்டவரே
நீ கனி கொடுக்கிற பிள்ளைகளை மாற்ற போறதுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேலையை கூட அநேகர் அப்பா இந்த செய்தி மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டு விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப நல்ல சாட்சிகளை கேள்விப்பட நீங்க உதவி செய்யுங்க. எல்லா துதிகரம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகரமாய் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, துதி மகிமை என்றும். ஹல்லேலூயா, துதி மகிமை. ஹல்லேலூயா, துதி மகிமை என்றும். ஹல்லேலூயா, துதி மகிமை. இயேசு ராஜா, எங்கள் ராஜா. இயேசு ராஜா, எங்கள் ராஜா. என்றென்று போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.